பிரைஸ் லார்ட். யாவரையும் இந்த ரெகபோத் நேரத்தின் மூலியமாக இந்த மே மாதத்தினுடைய முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வார்த்தை உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்து நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கலாம். எவ்வளவோ வாகனங்கள் நமக்கு முன்னாடி போகுது. எத்தனையோ மனுஷர்கள் நமக்கு முன்பாக போகிறார்கள். எவ்வளவோ பேர் நம்ம கூட தான் வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ பேர் நம்ம கூட வந்தாலும் நமக்கு முன்பாக போனாலும் நம்மை சுற்றி இருக்கிற நமக்குள் இருக்கிற கஷ்டங்களை, கண்ணீர்களை, கவலைகளை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த வேத பகுதி தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார் என்று. நம்ம கூட போகிறவங்க எல்லாரும் நம்ம கூடயே இருக்க மாட்டாங்க. இப்போ பிரயாணமாய் போகிறோம் அப்படின்னா, வண்டியில் போகிறோம் அப்படின்னா எத்தனையோ மனுஷர்களை பார்க்குறோம், நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கடந்து போகிறவர்களே இருப்பாங்க. தவிர நம்மளை விட்டு சில நேரம், சில நிமிடங்கள், சில நொடிகள், சில காலங்கள் பிரிந்து இருக்க, முழுவதுமாக பிரிந்திருக்க நேரிடுகிறதாக இருக்கிறது. கூட யாருமே கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், நான் கூடவே எப்பொழுதுமே இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் நிலைத்திருக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு கர்த்தர் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, உனக்கு முன்பாக போகிறவர் என்று. எதற்காக முன்பாக போகிறார்? உங்கள் தடைகளை நீக்கும்படியாக, உங்கள் குறைவுகளை மாற்றும்படியாக, உங்கள் கண்ணீர்களை சந்தோஷமாக மாற்றும்படியாக உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நான் இந்த 2024 கடந்து போன மாதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ கவலைகளையும் கண்ணீர்களையும் கடந்து போயிருக்கேன். கடந்து போய்கொண்டே தான் இருக்கு. இது மாறுமா மாறுமா என்று. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் முன்னாக போகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு எத்தனையோ பேர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். போகிற எல்லாருமே உங்கள் கூடயே இருந்துட மாட்டாங்க. போகிற, பழகுகிற, பேசுகிற எல்லாருமே உங்கள் கூடவே இருந்துட முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எதற்காக என்றால், நீங்கள் பயப்படாதபடி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களை அனுதினமும் பார்க்கிற மனுஷர்கள் ஒரு காரியத்துக்கும் உன்னை ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் அப்படி இருக்க அப்படின்னு கேட்குறவங்களே தவிர அந்த காரியத்தை மாற்ற முடியாது. ஆனால் அவர் நமக்கு முன்பாக போகிறவர், நம்ம கூட இருக்கிறவர். எதற்காக என்றால், அநேக காரியங்களில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில், கவலைகளில், கண்ணீரில் எல்லாவற்றிலும் விடுவிக்கும்படியாக நமக்கு முன்பாக போகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு கர்த்தர் உங்கள் முன்பாக போகிறவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். தங்களை முடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனத்தின்படியாக கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார் என்ற வார்த்தையின்படியாக இந்த மாதத்தினுடைய முதல் தேதியில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் முன்பாக போக முடியாத இடத்துலலாம் நீங்கள் போகணும். எந்த இடத்துலலாம் நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்கலாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் முன்பாக போங்க. அவங்களோடு கூட போங்க. பிரயாணத்தில் போங்க. ஆண்டவரே ஊழியத்தில் போங்க, வியாபாரத்தில் போங்க, இன்னும் ஆண்டவரே படிப்பில், எல்லா காரியத்திலும், ஒரே பலத்தில், பலவீனத்தில், எல்லா காரியத்திலும் நீங்கள் போகும்போது அவர்களோடு கூட இருக்கிறவர் பயப்படாதபடிக்கு, திகையாதபடிக்கு, கலங்காதபடிக்கு கர்த்தர் அவர்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் முன்பாக நீங்கள் கடந்து போங்க. நீ போகும்போது அவர்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் செம்மையாக, நன்மையாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. நீர் புரை சுமந்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய்
எல்லா காரியத்திலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.